அண்ணா ஆ? பயமா இருக்குண்ணா. பல்லவா பயப்படாதடா, சோழனுக்கு ஒன்றும் ஆகாது. திரும்பி வரும்போது கண்டிப்பா அவனை கூட்டிட்டு தான் வருவோம். ம் சரிண்ணா. ஏய், என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்க? கால் பண்றேன்னு தான் தெரியுதுல்ல, எடுத்து பேசுறதுக்கு என்னவா? நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். அப்புறம்னா எப்ப பேசுவ? சோ, காலையில கால் பண்றேன். ஏன், அதான் போன் எடுத்துட்டல, இப்ப பேசுறதுக்கு என்ன? காலையில பேசுறேன்னு சொல்றேன்ல. ஏன் இப்ப பேசுறதுக்கு என்னன்னு கேக்குறேன். ஏய், போன வெடி. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க. ஏய், ஹலோ ஹலோ ஹலோ, போனியா வைக்கிறா? எதுக்கு இப்ப திரும்ப திரும்ப போன் அடிச்சிட்டே இருக்க? அப்ப நீ என் கூட பேச மாட்ட இல்ல? அம்மா, நீ எங்க இருக்க? வெளியே இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல எங்க சுத்திட்டு இருக்க? ஓ, குடிக்க போயிருக்கியா? ஏச்சி, போன வை. கடுப்புத்திட்டு இருக்க. அழாதீங்க அத்தை. காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இந்த பாலாவது குடிங்க. விடுமதி, என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு. நான் இனிமே உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? சாப்பிடாம அப்படியே செத்து போறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. அத்தை வந்துட்டா. என்ன என்ன என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஏங்க பா, என்னாச்சுப்பா? சோழனை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனையாப்பா? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனால எனக்கு தான் எல்லா பிரச்சனையும். அவன் போயிட்டான் இல்ல, நகை பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரே அடியா போயிட்டான். எங்க தேடி அவனை கண்டுபிடிக்க முடியல. திருடுறதா அவன் குடும்ப தொழில்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிளீனா எஸ்கேப் ஆயிட்டான். ஏங்க, நீங்க எதுக்காகங்க டென்ஷன் ஆகுறீங்க? உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. இனி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நான் ஆசையா வளர்த்த என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போனா, இப்ப நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். இனி என்ன விட்டு போறதுக்கு என்ன இருக்கு? இந்த உயிர் மட்டும்தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுவும் போட்டும். ஐயோ, படி, தண்ணி கொண்டு வாம்மா முதல்ல. ஐயோ, குடிடா சவரே. ஏங்க, என்னங்க நீங்க? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க நீங்க. வாங்க. உட்காருங்க முதல்ல. பாத்து. என்னங்க இப்படி கோவப்படுறீங்க? கோவப்பட்டா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? குடுமா. இந்தாங்க, தண்ணி குடிங்க கொஞ்சம். போதுமா? உங்ககிட்ட தான் ஜிபிஎஸ் இருக்குல்ல, கடைசியா எங்க ஆஃப் ஆச்சுன்னு பார்த்து அங்கிருந்து அவரை பிடிக்க முடியலையா? மதி, நீ யோசிச்சதை நான் யோசிச்சிருக்க மாட்டேனா? அங்கெல்லாம் போய் பார்த்தாச்சு, எந்த க்ளூவும் கிடைக்கல. திருவா அலைஞ்சது மட்டும்தான் மிச்சம். ஜிபிஎஸ் ஆஃப் ஆன இடத்துல இருந்து எந்த ரூட்ல கார் போயிருக்கோன்னு பார்த்து எல்லா இடத்துக்கும் நம்ம ஆளுங்களை அனுப்பி பார்த்தாச்சு. எதுவுமே வேலைக்கு ஆகல. இந்த அளவுக்கு யோசிச்சு எஸ்கேப் ஆறவன் நேரம் எங்கேயாவது போய் தலைமறைவாயிருப்பான். பொறுமையா தான் வெளியே வருவான். எல்லாமே அவன் பிளான் பண்ணி செஞ்சிருக்கா மதி. நாம தான் அவனை நம்பி ஏமாந்துருக்கோம். கேட்டியாடி? கேட்டியா அவன் சொல்றத? இப்ப சொல்லு. அவன் உத்தம திருடன் கிடையாதுன்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தியே, இப்ப சொல்லுடி.
நீ இன்னும் அவனை நம்புறத பார்த்து ஒருவேளை நான் தான் அவனை தப்பா நினைச்சிட்டோமோன்னு ஒரு 10% அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தமா. அந்த நம்பிக்கை போயின்னு அவன் நிரூபிச்சிட்டான். நல்லா பேசி நடிச்சு எங்களையே இப்படி ஏமாத்திருக்கான். அவன் உன்னை எப்படி ஏமாத்திருப்பான்? வேண்டாமா, அவன் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம். அவனால எனக்கு பல லட்சம் நஷ்டம். நான் பணத்தை வேணா திரும்ப சம்பாதிச்சிருவேன், ஆனா அதுக்காக ஒண்ணு இழக்க முடியாதுமா. அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துடுமா. இப்படி ஒரு மோசமான குடும்பத்துல நீ இத்தனை நாள் இருந்ததை நினைச்சு எனக்கு எரிச்சலா வருது. இனிமே அந்த வீட்டுக்கு போகணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. நல்ல வேலை உன்னை நான் அங்க தேடி வந்தேன். இல்லனா அவன் உன்னை வச்சு என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருப்பான்னு தெரியல. உன் நல்ல நேரம், நீ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. காசு பணம் போனதால எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நானும் உங்க அம்மாவும் என்ன பண்ணிருப்போம் சொல்லு. வேண்டாம், அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். லீகலி உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க இருந்துகிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு. வேலைக்கு போகணுமா போ, இல்ல அப்பா கூட இருந்து எனக்கு உதவி பண்ணணுமா, அதெல்லாம் உன் விருப்பமா. ஆனா எது செஞ்சாலும் இங்க இருந்துதான் செய்யணும். அவ்வளவுதான் சொல்வேன். நிலா, நாங்க சொல்ல சொல்ல கேட்காம நீயே ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த. அது நம்மள எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா? இப்பவாச்சும் புரிஞ்சுக்கோ நிலா. அப்பா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாரு. இனி அவனை நம்பிட்டு இருக்காது. மதி, சொல்லி புரியவை. பாத்துக்கோமா. நிலா, நிலா, மாமா ஏன் நிலா? நல்லதுக்கு தானே சொல்லுவாரு. இத்தனை பேரு சொல்றோம்ல, இன்னும் மாடி உனக்கு தெரியல? திருவண்ணாமலை வந்துட்டோம். அடுத்து என்னடா பண்றது? அண்ணா அண்ணன் எங்க இருக்குன்னே தெரியல அண்ணா. எங்க போய் நான் தேடுறது? பேசாம அவங்க வீட்டுக்கே போயிருவோமா? நிலா வீட்டுக்கு போய் என்னடா பண்றது? ஏற்கனவே சோழ மேல திருட்டு பழி போட்டு அவனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்கடா. இப்ப நாம அங்க போய் நின்னோன்னு வச்சுக்கேன், இதான் சாக்குன்னு இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு சோழனை தேடாம நம்ம அங்க போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்டா. அந்த ஆள் தானே இதுக்கு காரணம். அவர் தான் சோழனை கடத்தி வச்சிருக்கணும். அவரை பிடிச்ச நாள் சாத்தணும். ஏன் உண்மை தானா வரும். அப்படிலாம் ஆதாரம் இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாது பாண்டி. இது சோழனோட வாழ்க்கை விஷயம்டா. அண்ணா அண்ணா நேரம் ஆக அண்ணனுக்கு ஏதோ ஆயிருமோ பயமா இருக்குண்ணா.